ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா, ஸ்கூலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்துட்டு நாங்கள் டவுன் ஹால் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போயிருந்தனாட்டி லஞ்ச் பண்ண முடியல. காலையிலேயே வெளியே போய்ட்டு மதியம் போல் தான் டவுன் ஹால் கிளம்பியிருந்தோம். அதனால் லஞ்ச் பண்ண முடியல. சரி போய் சாப்பிட்டுக்கலாம் கடையில், ஏன்னா செஞ்சு சமைச்சு சாப்பிட்டல நம்ம கிளம்புனோன்னா ஈவினிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் டவுன் ஹால் போனால் பார்த்தீங்கன்னா தீபாவளி மாதிரி இருந்ததுங்க. ஜேன்னு செம்ம கூட்டங்க. நம்ம மட்டும்தான் வீட்டில் சாப்பாடு செய்யாமல் ஹோட்டல் போயிருக்கோன்னு பார்த்தா சரியான கூட்டம். ஒரு அரை மணி நேரம் வெயிட்டிங் பண்ணி தான் நாங்களே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எப்பவும் ஃப்ரீயாக இருக்கிற கடை எல்லா கடையுமே ரஷ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் ஓப்பன் ஆகிறனாட்டி எல்லாருமே இந்த மாதிரி பர்ச்சேசிங்க்கு தான் எல்லா பேகு அந்த மாதிரி வாங்குறது தான் செம கூட்டமாக இருந்தது. அப்புறம் நம்ம ஒரு இடம் பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உட்காந்தாச்சு. உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா தம்பிங்க எப்பவும் நான் தான் வாங்குவாங்க. நம்ம எப்பவும் போல் நம்மளோட ஃபேவரட் பிரியாணி தான். நான் பிரியாணி வாங்கினது வந்துருச்சு, எனக்கு ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. நான் வந்தது குண்டாவோட கவுத்திட்டேன். தம்பிங்களுக்கு நான் வர லேட் ஆயிடுச்சு. அவன் குட்டி தம்பி வந்துட்டு வேணுமா தாங்கன்னா எனக்கு வேணாம் பிரியாணி, எனக்கு நான் வரும் அப்படின்னு சொன்னான். நான் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கும் நான்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷ்னரி கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த மகாலட்சுமி ஸ்டேஷ்னரி கடை. இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை. இந்த கடை ஃபுல்லாகவே உங்களுக்கு ரேட்டு எல்லாமே செமையாக இருக்குங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் போய் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 15-16 ரூபா அந்த ரேஞ்சில், ஒரு 4 ரூபா 10 ரூபா டிஃப்ரெண்ட் நம்ம கண்டிப்பாக இருக்குது. பொருளும் எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் வந்து எல்லாமே தம்பிங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரியும் A to Z எல்லாமே இங்கேயே வாங்கிட்டேன். அதாவது 1 இயருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் மொத்தமாக. தம்பி பார்த்திங்கன்னா இது குட்டி தம்பி தான், இது பெரிய தம்பி தான் வீடியோ எடுத்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சரியாக எடுக்காமல் விட்டுட்டான். ஏன்னா நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு, அதனால் அவன் வந்து கரெக்டாக எடுக்கலை. அப்புறம் அவன் வாங்கின பேனாவெல்லாம் காமிச்சிட்டு இருந்தான், இது வாங்கியிருக்கேன். அப்புறம் அவன் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு பென்சில் பாக்ஸ் தேடிட்டு இருந்தான், அது கிடைக்கல. சரி ஓகே நம்ம இது வேறு பக்கம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வேறு ஒரு கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே A to Z எல்லாமே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூவு, ஸ்கூல் பேகு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் டப்பா எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. எங்கள் வீட்டில் அவருக்கும் பெரிய பையனுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பிட்டதுமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா, செம்ம கூட்டம் வேறு டவுனால். அதனால் உட்கார கூட எங்கேயுமே இடம் இல்லை. அப்புறம் இவங்க ஒரு இடம் கிடச்சி போய் உட்காந்தாங்க, அங்கேயும் உட்கார முடியல. அப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் பெரிய தம்பிக்கு ஷூ பார்த்தோம். ஷூ வாங்கலாம்னு சொல்லிட்டு பெரிய தம்பிக்கு ஷூ வாங்கிட்டு குட்டி தம்பிக்கு ஸ்கூல்லையே தந்துடுவாங்க. அதனால் பெரிய தம்பிக்கு மட்டும்தான் வாங்க வேண்டியது இருந்தது. அப்புறம் பெரிய தம்பிக்கு ஷூவெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் அதோட கிளம்பிட்டோம்.